சமாஜ்வாதி கட்சி முழுமையாக பாஜகவில் இணைய தயாராக உள்ளதாக உத்தரப்பிரதேச அமைச்சர் ஓம் பிரகாஷ் ராஜ்பர் கூறியுள்ள நிலையில் அதனை வதந்தி என ராம்கோபால் யாதவ் மறுத்துள்ளார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் தனி அணியாக செயல்பட்டு வரும் நிலையில் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா யுபிடி கட்சியைச் சேர்ந்த எம்பி மற்றும் எம்எல்ஏக்களில் பலர் பாஜகவில் இணைய உள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் பிரதான எதிர்க்கட்சியான சமாஜ்வாதி கட்சி முழுமையாக பாஜகவில் இணைய தயாராக உள்ளதாக அம்மாநில அமைச்சர் ஓம் பிரகாஷ் ராஜ்பர் கூறியுள்ளார். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள சுஹல்தேவ் பாரதிய சமாஜ் கட்சியின் தலைவரான ஓம் பிரகாஷ் ராஜ்பர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் சமாஜ்வாதி கட்சியில் விரைவில் ஒரு பெரிய பிளவு ஏற்பட போகிறது. ராம்கோபால் யாதவ் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் ஒரு கடிதத்தை அளித்துள்ளார். சுரங்க ஊழல் மற்றும் கோமதி நதிக்கரை மேம்பாட்டு திட்ட ஊழல் ஆகியவற்றின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரி யார் என்பது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியும். சட்ட நடவடிக்கைகள் இறுக்கம் அடைந்து வருவதால் சமாஜ்வாதி கட்சி பதற்றமடைந்துள்ளது. மகாராஷ்டிரா மற்றும் மேற்கு வங்கத்தை மறந்துவிடுங்கள், ஒட்டுமொத்த சமாஜ்வாதி கட்சியுமே பாஜகவில் இணைய தயாராக உள்ளது என அவர் அந்த எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சரான ராஜ்பரின் இந்த பதிவு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ராஜ்பர், நான் சொன்னது 100% உண்மை. நான் எதை சொன்னாலும் அதை துணிச்சலுடன் சொல்வேன், உண்மையை மட்டுமே சொல்வேன். ராம்கோபால் யாதவ் ஒரு பட்டியலை தயாரித்து அதை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் ஒப்படைத்துள்ளார். அவர்கள் இருவரும் பரிமாறிக்கொண்ட புன்னகையை நான் பார்த்தேன். இரு இதயங்கள் இணையும் போது வார்த்தைகள் மௌனமாகலாம், ஆனாலும் உரையாடல் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி நெருக்கடியில் இருக்கும் தலைவர்கள் தங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது என்பதையும் தாங்கள் பாஜகவில் இணைய தயாராக இருப்பதையுமே அந்த கடிதம் உணர்த்துகிறது. அந்த கடிதத்தில் உள்ள பெயர்கள் குறித்து நான் இப்போதே வெளிப்படுத்தினால் அந்த முயற்சி முழுமையாக வீணாகிவிடும். தயவு செய்து சில நாட்கள் காத்திருங்கள் என தெரிவித்துள்ளார். ஓம் பிரகாஷ் ராஜ்பரின் இந்த விளக்கத்தை அடுத்து அந்த விவகாரம் குறித்து பதிலளித்துள்ள சமாஜ்வாதி கட்சியின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராம்கோபால் யாதவ், நான் கடிதம் சமர்ப்பித்தேனா என்பதை அமித்ஷாவிடம்தான் நீங்கள் கேட்க வேண்டும். ஓம் பிரகாஷ் ராஜ்பர் கூறுவதை யாரும் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர் எப்போதும் இப்படிதான் பேசுவார். என்ன பேசுகிறோம் என்பது அவருக்கே தெரியாது. சமாஜ்வாதி கட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை, இனிமேலும் வராது. அவர்கள் வதந்திகளை மட்டுமே பரப்புகிறார்கள். மக்கள் அவர்களுக்கு பாடம் புகட்டுவார்கள் என தெரிவித்துள்ளார். அமைச்சரின் இந்த குற்றச்சாட்டை சமாஜ்வாதி கட்சி தலைமை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இது குறித்து சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், இந்த நாடகம் எவ்வளவு காலத்துக்கு தொடரும்? உங்களுக்கு உணவளிப்பவர்களின் மொழியை தான் நீங்கள் பேசுவீர்கள் என விமர்சித்துள்ளார்.